ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பை எம்எம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தின்றனால நாங்கள் பிள்ளையாருக்கு 5 விதமான அபிஷேகம் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மஞ்சளில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம், அடுத்து குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, அதனால் 5 அபிஷேகம். இது 3வது பாலில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையாருக்கு பிடிச்ச எருக்களம்பூ, வெள்ளை எருக்களம்பூவை வச்சுருக்கோம். 4வது தயிரில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். பாருங்கள். 5வது பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பஞ்சாமிர்த அபிஷேகம். பிள்ளையாருக்கு பிடிச்ச வெள்ளை எருக்கம்பூ வச்சுருக்குறோம். இன்றைக்கி சாமிக்கு பூஜை ரூமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கோம். வாங்க பாருங்கள். இன்றைக்கி கலசத்துக்கு மல்லிகைப்பூ, கனகாம்பரம் வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளையாரை அரச இலையில் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதில் கருப்பு எறும்பு வந்துருச்சு, அருகம்புல்லும் வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லக்ஷ்மியையும் குபேரப்படியையும் நாங்கள் செம்பருத்தி இலையில் அடுக்கி வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது செம்பருத்தி இலையில் லக்ஷ்மியும் குபேரப்படியும் வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 விளக்கு ஏற்றுனா வீட்டுக்கு நல்லது, நம்ம என்ன நினச்சாலும் வேண்டுதல் நிறைவேறும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ ஒரு 2 வாரமாக 6 விளக்கு ஏற்றிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் பூஜை ரூமை எப்படி அடுக்கி வச்சுருக்கோன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.